வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நாராயணமகன் நம நாராயணமகன் அறிவோ நம நாராயணமகன். பராபரத்தில் பலம் ஒன்றி, பரத்தில் சமம் ஒன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியிலேயே சதாசம் தோன்றி, எல்லா வல்ல பிரமனாகப்பட்டவன் குடியிருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரத்தை பார்க்கிறது. 14 லோகத்தை சுற்றி வந்தாலும் அதல விதல சுதல ரததல பாதாள பூலோகம் புகலோகம் சுபலோகம் என்று சொல்லப்பட்ட 14 லோகத்தை பார்க்கிற வரையிலே அற்புதமான இடம். ஆன்மீகவாதிகள் குடியிருக்கக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரத்தை பார்க்கிற பொழுது வருவான வடிவேல் அழகு இளமை தமிழுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் கந்தப்பெருமான் குடியிருக்கக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரத்திலே நற்கழகத்திற்கான வழியை தேட வேண்டும் என்றால் ஆண்டவனின் அனுக்கிரகத்தை பெறுவதற்காக இருக்கின்றோம். அழா கற்பனைக்கு 8வது ஜோதி உலகத்தை காத்து ரசிக்கின்றானே என் மாமனாகப்பட்டவன் ஆதி சிவனின் அருளை பெற்று ராமர்வாதம் உலகத்தை ஆளுகின்றார் அன்னை மீனாட்சி. அதுபோல் இந்த ஆப்ப நாடு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என் குலதெய்வமா அரியநாட்சியின் அனுக்கிரகத்தை பெற்று நற்கழகம் பிறக்க வேண்டாம். எல்லா விதமான தோஷம் நிவர்த்தியாக நிலைமை வந்துவிட்டது. இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல்யம் செய்யவில்லை என சார்ந்து 1008 கழகம் பிறக்க வேண்டாம். எல்லா வல்ல அம்பிகை குடியிருக்கின்றாளே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அலைமகள் கலைமகள் மலைமகள் 1008 தெய்வம் இருந்தால் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் இருக்கின்றார். ஆதிபராசக்தியை தொழுது தாயை கருமாரியை தொழுது கழகத்தை செய்யலாம். ஓம் நம நாராயணம். தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தேவி கருமாரி துணையே மகமாயி, தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தேவி கருமாரி துணையே மகமாயி, தாயை கருமாரி கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆயிரம் கைகள் புகழ்ந்தவளே, ஆலயத்தில் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே, கண்களாலே போர்த்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய். தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தேவி கருமாரி துணையே மகமாயி. மாரியம்மா வந்து வரம் தந்திடுமா எங்கள் குலகாரியம்மா, வந்து வரம் தந்திடுமா எங்கள் குலதெய்வமம்மா. தாயை கருமாரி எங்கள் தாயை கருமாரி, தேவி கருமாரி துணையே மகமாயி, தாயை கருமாரி கருமாரி. நடப்பதெல்லாம் இறைவனுடைய ஆட்சி. உலகம் என்னும் நாடக மேடையில் நம்மளை எல்லாம் ஆண்டவர் நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கின்றார். ஒவ்வொரு மனுஷாளுக்கு ஒரு வேஷம். ஏழை என்ற வேஷம், பணக்காரன் சொல்லப்பட்ட வேஷம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேஷம். 1008 வேஷத்தை கொடுத்த ஆண்டவன் நமக்கெல்லாம் இறுதி வேஷத்தை ஒன்றை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேஷம்தான் எல்லோரும் கடைசியில் போடக்கூடிய வேஷம், பிணம் என்று சொல்லப்பட்டக்கூடிய வேஷம். நாங்களாக விற்பனை நடிக்கும் சத்யேந்திரன் அவர்களுக்கு விழாங்காட்சி சார்பாக இந்த பொன்னாடை ஒட்டி கௌரவிக்கின்றோம்.
கொடுத்த அற்புதமான மேடை. இந்த மேடையை நடிக்க வேண்டும் என்று 7 வருடங்கள் ஆசைப்பட்டு, ஆனால் இன்று ஏதோ காலத்தின் கோளாறு 3 நாள்களாக கும்பாபிஷேகம் புகையில கத்திட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் பாடவும் முடியல, உடம்புக்கு முடியல. இந்த மேடை கிடைக்காதுன்னு 7 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா அம்மா ஆட்பு வச்சிருக்கா. யார் யாருக்கு எதை கொடுக்கணும் அம்மனுக்கு மட்டும் தெரியும். நாம் வேண்டி வருவது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். காரணம், மனிதன் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் உலகத்தில் தெய்வம் ஏது? செய்ய வேண்டியவரை சரியாக செய்துவிட்டால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பார்கள். அதுபோல் அடியேனுக்கு என்ற உலகத்தில் அடியேனுக்கு அடியேன் யார் சொன்னது? தெய்வக திருமணம் அவர்கள். யாருக்கும் யாரும் பெரியவர் கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் அடியார்கள் கூட்டம் என்று சொல்லி வைத்தால் தெய்வக திருமணம். அதுபோல் உங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடிய நான் ஆண்டவன் தொண்டை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த பகவானுக்கும் இந்த புண்ணிய சேத்திரத்திலே குலதெய்வமாக கிராம தேவையாக பெற்றிருக்கக்கூடிய அரியனாகி அம்மனுக்கும் எனது குலதெய்வம் அற்புதமான இந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தினால் நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டிய காலகட்டாயம் அடியேனை வாழ்த்தி கிராமத்தின் சார்பாக, விழா பெருமக்கள் சார்பாக, கிராம பொதுமக்கள் சார்பாக அடியேனை வாழ்த்தவைக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை வாழ்த்திய குடும்பத்தார்களுக்கும், அமர்ந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர் பெருமக்களுக்கும், நாடகத்தில் புதிதாக அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் பெருமைமிகு திருமுக அவர்கள் சார்பாகவும், நாடகத்தை அமைத்து கொடுத்த இளைஞர் பெருமக்கள் சார்பாகவும், எனது சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடியேனே என ரெட்டிய வீட்டில் மாப்பிள்ளை பழகினாரு. சேகரன் அவர்கள் தான் பல கலைஞர்களை உற்பத்தி செய்யப்பட்டவர். அவங்கள்ட்ட கத்துட்டு வந்த குழந்தைகள்லாம் நாங்கள். ஆமா, முதல் மேடையிலேயே இவ்வளவு ராகத்தோடு பாடக்கூடிய அற்புதமான ஒரு அந்த அரியநாயகி அருளால் நல்ல ஒரு ஆர்கனைஸ்ட் கிடைச்சிருக்காரு. அவருக்கு மட்டுமல்லாது எங்களோட பணிபுரிகின்ற பேபிய வட்டம் முதல் எத்தனையோ கலைகளை இன்னும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அம்பிகை வழிபட வேண்டிய காலகட்டாயம் இருந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அடியனுக்கு அம்பாள் உதவுவார் என்ற காரணத்தினால் எடை மரியாதை செலுத்தி வாழ்த்திய பேபி அப்பா அவர்களுக்கும், அன்பு சார்ந்த மரபர்களுடைய சேர்ந்த பாசமிகு அண்ணன் சேகர் அவர்களுக்கும், கலைஞர் விருதுகள் சார்பாக எனது சார்பாக நன்றி கலந்த வணக்கம். உலகத்தில் 1008 தெய்வம் இருந்தாலும் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் பெற்ற தாய் என்பார்கள். பெண்ணுக்குத்தான் பெருமை கொடுத்தான் பேராளர். காரணம், பெண்மை என்றால் தெய்வம் என்று அர்த்தம். எதுக்காக பெண்ணை தெய்வம் என்று சொல்லி வைத்தார்கள்? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதால் அந்த பெண் தெய்வம் கிடையாது. எந்த பெண்ணாகப்பட்டவர் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கின்றான். கணவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தன் கணவனுக்காகவும் தன் குழந்தைக்காகவும் கடைசி வரை குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்கின்றாளே, அதற்காகத்தான் பெண்ணை தெய்வம் என்று சொல்லி வைத்தார். எங்கேயாவது நடப்பது உண்டா? ஆனால் கலியுகத்திலோ சிற்றின்பத்திற்காகவும் ஏதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுக்காகவும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய பெண்ணாக மாறிவிட்டு இந்த உலகத்தை பார்க்கின்றோம். ஆனால் தாய்மை என்றால் தெய்வம் என்ற அர்த்தம், தெய்வம் என்றால் பெண் என்ற அர்த்தம், பெண் என்றால் குலதெய்வம் என்ற அர்த்தம் சொல்லி வைத்தார்களே. எனவேதான் ஒவ்வொரு ஊரிலும் கிராம தேவதை அம்மனாகத்தான் காட்சி தருகின்றார். எந்த குலதெய்வத்திலும் ஆண் தெய்வம் கிராம தேவதையாக இருப்பது கிடையாது. காரணம், பெண்ணின் பெருமை, இந்த மண்ணின் பெருமை. வீர மரத்திகள் பிறந்த இந்த பூமியில் ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்திற்காக பொறுமையை காத்துக்கொண்டு கணவனுக்காக கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வமாக வாழக்கூடிய அற்புதமான இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். எனவேதான் தாயின் பெருமையை பற்றி பாடினார். சின்ன கிருக்கிலியே சித்திரப்புவிலியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் பாடும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா. சின்னஞ்சிறுக்கிளியே சித்திரப்பூவிலியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் வேணும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா. சின்னஞ்சிறுக்கிலியே சித்திரப்புவிலியே அன்னை மனம்
கேளடா சின்ன நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா 7 வயது குழந்தையாக இருந்தால் தன் மகனை 16 வயது ஆனாலும் தன் மகன் தாய்க்கு மகனாத்தான் காட்சியளிப்பார். அதுபோல் எல்லா தாயுள்ளமும் இந்த பூலகத்தில் தெய்வமாக விளங்கப்பட்டது. இருந்தாலும் நற்கழகத்திற்கான வழியை பார்க்க வேண்டாம், ஆண்டவன் கொடுத்த கட்டளையை பார்க்க வேண்டும். அடியார்கள் கூட்டம் இறைவன் புகழை பாடினார்கள். ஆனா இந்த இடத்திலோ கந்தப்பெருமான் அழகு இளமை தமிழுக்கு சொந்தமாக விளங்கினானே. தமிழ் பெருமானின் அழகிய தோற்றத்தை பார்க்கிற பொழுது அற்புதமான காந்தத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் எல்லோரும் கோவிலுக்கு செல்கின்றார்கள். 1008 கிடா வெட்டுகின்றார்கள். அம்மனுக்கு அக்கடி செக்கு எடுக்கின்றார்கள். கந்தப்பெருமானுக்கு பாத யாத்திரை. இது செஞ்சாப்புல சாமி வந்துருமா? இரவு முழுவதும் காவடி தூக்கினாலும் முருகப்பெருமான் பார்க்க மாட்டான். 1008 பால் குடம் எடுத்தாலும் அம்மன் பார்க்க மாட்டான். யாரை பார்ப்பால்? எவன் ஒருவன் அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்கின்றாலும் அவனுக்கு மட்டுமே அம்பாள் காட்சி கொடுப்பான் என்பது விதிப்பிரகாரம் இருந்தது. எனவேதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஒரு சாமி வேற ஊருக்கு போயிருச்சு. தயவு செய்து சொல்றேன், இந்த பெண்கள் சாமி ஆடி சொல்லக்கூடிய குறியை யாரும் கேட்காதீங்க. பல ஊர்கள்ல பல கோயில்கள் இன்றைக்கு பாலடைந்து கிடைப்பதற்கு அது ஒரு காரணம். என்னடா, திருமண வீட்டில் ஆணையும் பெண்ணையும் தங்க வைக்கின்றோம். எந்த திசையில் பெண்ணை உட்கார வைக்க வேண்டும், எந்த திசையில் ஆண்மகனை உட்கார வைக்க வேண்டும் என்று சிந்தனையாக உற்று கவனிக்கக்கூடிய கூட்டம் இந்த மரவர் கூட்டம். சாதாரண கல்யாணத்துல ஒரு பெண்ணுக்கே எந்த திசையில உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் முன்னோர்கள் சொல்லி வைக்க பிரகாரம், வேதங்கள் சொல்லி வைக்கப்பட்ட பிரகாரம் இப்படித்தான் ஆலயத்தை நடத்த வேண்டும், இப்படித்தான் ஆலயத்துள்ள அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் முன்னோர்கள் எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. ஆனா ஏதோ சில பேர் ஆடுகின்ற ஆட்டத்தால் பாடுகின்ற ஆட்டத்தால் பெரியவர்களை பயமுறுத்தி விடுகிற பெண்களும் இருக்கின்றார்கள். தயவு செய்து சொல்றேன், தன்னுடைய சொந்த கருத்தை சொல்றதுக்காக சாமியாடி எதையாவது சொல்லி அந்த சாமி கும்பாபிஷேகத்தை தயவு செய்து நிறுத்தாதீங்க. இது காரணம் என்னன்னா, நான் அனுபவப்பட்ட உண்மையில 39 வயசு முடிஞ்சு 41 வயசு பிறக்குது. 51 கும்பாபிஷேகம் திருக்கிறவங்களா பண்ணி வச்சுட்டேன். என்ன வேதனை, ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் தவறி போனா நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு குலதெய்வம் அரியனாச்சுதேன். அப்படிப்பட்ட தெய்வங்கள் தள்ளி போவதற்கு காரணம் ஒற்றுமை தேவை, உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை தேவை. எனவேதான் ஒவ்வொரு தெய்வமும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, தன் மகனுக்கு பிறந்த நாள் வந்தால் அதே தேதியில் வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் 12 ஆண்டுக்கு ஒருவரை வரக்கூடிய கும்பாபிஷேகம் தேதி மாறிவிட்டால் ஊருக்கு ஆகாது என்று சொல்வார்கள். இருந்தாலும் அம்பிகையின் குரல் இருப்பதால் அவள் காத்து நம்மளை ரட்சிப்பார் என்ற தண்டனையுடன் கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள், செய்யக்கூடிய நேரத்தில் செய்யலாம் என்ற தத்துவத்தை பார்க்கிற பொழுது உலகத்தில் 1008 தெய்வம் இருந்தாலும் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் பெற்ற தாய்க்கு சமமாக விளங்கக்கூடிய நமது குலத்தில் பிறந்து அனைத்து குலத்துக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய நம்மளையெல்லாம் கட்டி ஆளுகின்றானே கந்தப்பெருமானுடைய அடிமையாக இருக்கக்கூடிய தெய்வகனார் திருப்புகளை பாடக்கூடிய அற்புதமான நேரம். பாண்டிய வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா, பசும் பொன்னார் பேரை சொன்னார் 10 மணம் வீசுமடா, 10 மணம் வீசுமடா. பாண்டியர் வம்சமடா, பாண்டிய வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா, பசும் பொன்னார் பேரை சொன்னார் 10 மணம் வீசுமடா, 10 மணம் வீசுமடா. புத்துளத்தில் வந்த மகள் புத்துராமலிங்க மகள், புத்துளத்தில் வந்த மகள் புத்துராமலிங்க மகள், குலமும் போற்றுகின்ற எங்க குல தெய்வ மகள், எக்குலமும் போற்றுகின்ற எங்க குல தெய்வ மகள். பாண்டிய வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா, பசுமொன்னா பேரை சொன்ன 10 மணம் வீசுமடா, 10 மணம் வீசுமடா. பூமாலை சூடி தேவருக்கு சூட்டு பொன்ன
பாரு பல்லுவன் வாக்க கேடு பல்லலாறு போக்கப்பாரு பாண்ட மகன் தேவருக்கு கோவிலையும் கட்டிப்பாரு பாண்ட மகன் தேவருக்கு கோவிலையும் கட்டிப்பாரு மாலை சூடி தேவருக்கு சூட்டு பொன்மாலை தாரும் தேவருகள் பாட்டு பொன்மாலை தாரும் தேவருகள் பாட்டு தேவருகள் பாட்டு தேவருகள் பாட்டு தேவருகள் பாட்டு. தேவர் பாடலை பாடியதற்காக ஆப்பனூரின் அம்பிச்சாமி தேவர் அவர்கள் 200 ரூபாயும், காண வீரபாணி சத்துணவு பொறுப்பாளர் 500 ரூபாயும், தூப்புக்கட்ட ஈர்நாடி தேவர் 100 ரூபாயும், ஊனா கோவனா கணேசன் அவர்கள் 50 ரூபாயும் அன்பில் படுத்துள்ளார்கள். அடியனே வாழ்க்கைய சொந்த பந்தங்களுக்கும் அனைத்து விதமான உறவினர்களுக்கும் இந்த மேடையில் நடிக்க காரணமாக இருக்கப்பட்ட அனைத்து விதமான சொந்த பந்தங்களுக்கும் அடியனே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய காலத்தை பார்க்கும் பொழுது நல்லவர்கள் வாழக்கூடிய பூமியாக இருக்க வேண்டும். இங்கே நமது மைத்துனவர்கள் திருமணவர்கள் அரங்கேவதற்கு முழு காரணமாக இருக்கப்பட்ட சேகரன் போல் நமது பாறைக்குளத்தைச் சேர்ந்த முனியாண்டி ஆர்வனிஸ்ட் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர். அவருக்கும் இந்த மேடையில் அரிநாச்சி ஒரு நட்புகளை தர வேண்டும். 2 பாடலுக்காக அவர் வர வேண்டிய காலகட்டம். முனியாண்டி வாயா, முனியாண்டி ஓடியா, டேய் பாப்பா எடா இந்த மேடையில் பாதம் விடுவதற்கு அம்பாளுடைய முனியாண்டி ஆர்வனிஸ்ட் அவர்களை மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறது. காலக்கிடந்து ஓடுதுவார் காவேரியாறு எந்த காலத்தில் வட்டாது தேவரையா பேரு உலகமெல்லாம் போட்டு நம்ம தலைவர் யாரு பசும்பன் ஊனாமுத்துராமலிங்க தேவரையா பேரு காலம் கடந்து ஓடுதுவார் காவேரியாறு காலம் கடந்து ஓடுதுவார் காவேரியாறு காலம் கடந்து ஓடுதுவார் காவேரியாறு எந்த காலத்தில் வட்டாது தேவரையா பேரு எந்த காலத்திலும் வட்டாது தேவரையா பேரு காலம் கடந்து
என்றும் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை எல்லாம் அனுசரித்து செய்யக்கூடிய குடும்பத்தில் வாழக்கூடியவர். அடியனை வாழ்த்திய பெருமை மிகு என் சொந்த பந்தங்கள் சோனாமுனா ராமமூர்த்தி, ஆட்டு வியாபாரி, அருள்மிகு என் சொந்த பந்தங்கள் அடியனை பாராட்டி அன்பளை தெளித்திருக்கிறார்கள். பெருமைமிகு குடும்பத்திற்கு என சார்பாகவும் கலைஞர் பெருமக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வாழக்கூடியது கொஞ்ச நாள். பட்டினத்தார் சொல்லி வைக்கப்பட்டது போல் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் 6 வயதோ 60 வயதோ 7 வயதோ 70 வயதோ ஆண்டவன் கொடுத்த ஆயுள் காலம் யாராலும் நீட்டிக்க முடியாது. பட்டினத்தார் சொன்னது போல் இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வயதிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பெயிலோ 60ஆம் பெருவடியிலோ ஆறாத மண்ணிலோ செப்பரையும் காட்டிலோ வீட்டிலோ நெற்றிலோ சேவிக்கும் நிலையிலோ எப்பொழுது இந்த ஜீவாத்மா பிரியம் உண்டு அந்த அன்னை அரியநாயகிக்கு மட்டும்தான் தெரியும் என்பார்கள். நடப்பதெல்லாம் அவள் விளையாட்டு. நாமெல்லாம் உலக வெல்வி நாடகம் நடித்துக் கொண்டு தருகின்றோம். என்றைக்காவது இந்த நடிப்பு விட்டுவிடும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் அன்பு சார்ந்த வார்த்தையை பேச வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகவே பட்டினத்தால் சொல்லி வைக்கப்பட்டது போல் நாவிளக்க போயிருந்து நவனிதின் கடி பூப்பிழக்க வருகின்ற புட்டி சொல்வோம் புலபுலன கலகலன புதவுகளை பெறுவீர்கள் என்று சொல்லி வைத்தார். எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் ஒரு குழந்தையாவது தகப்பனின் பெருமைக்காக வளர வேண்டிய காலகட்டாயம். ஆனா இன்றைக்கோ இளைஞர்கள் தவறான பாதையை நோக்கி செல்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு 1008 செல்வம் சேர்த்து வைக்க தேவையில்லை. எந்த தகப்பன் தன் குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றாலும் அதுதான் உயர்ந்த குடும்பம் என்பார். தெருவுக்குள்ள ஒரு பொண்ணு நடந்து போனா யார் பொண்ணு என்று கேட்பார்கள். முனியாண்டி மகன் அருமையா வளர்த்திருக்காங்க என்று சொல்லிவிட்டால் அந்த குடும்பத்தான் கோடி குடும்பத்துக்கு சமம். ஆனா 1000 கோடி பணம் இருந்தாலும் தெருவில் நடந்து போகின்ற பொழுது வளர்த்திருக்கானே என்று கேள்வி கேட்டுவிட்டால் குடும்ப மானம் போய்விடும். எனவே குழந்தைகளை முறையாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் உலகத்தில் சிறந்தவர்களின் தத்துவத்தை பார்த்தாலும் இந்த ஆப்பநாடு என்று சொல்லப்பட்ட அற்புதமான கிராமத்திற்கு தனி தகுதி உண்டு. காரணம், இங்க ஒரு பஞ்சாயத்து வச்சா ஆர்வத்தவர்கள் ஐயா சொல்லுவார். வேளாங்குளத்தில் இருக்கும்போது ஆப்பநாடு மரபு சங்கத்தில் ஒரு பஞ்சாயத்து வச்சா ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லுபடியாக அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தீர்ப்பு சொன்ன பரம்பரைகள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். அவர்கள் புகழை காப்பாற்றுவதற்காக நாம் கொஞ்சமாவது பாடுபடக்கூடிய நிலைமை. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதாகிவிட்டாலும் இளைஞர்கள் தான் அடுத்த பெரியவர்கள். ஆனால் அவர்கள் வருகின்ற பொழுது பரிசுத்தமான மனிதனாகத்தான் இந்த வேலையில் நிற்கக்கூடிய காலம் வர வேண்டும். எனவேதான் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய தகுதி அம்மனின் திருப்புகளை பாட வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் தெய்வத்தின் முகம் எடுத்து தேவர் என்ற பெயர் எடுத்து பூமியிலே வந்துரித்த தலைவா உன் புகழை என்றும் பாடுகின்றேன் இறைவா. எத்தனையோ தடை இருக்கு அத்தனையும் தாங்கடந்து எனையாடும் பரம்பொருளே இறைவா இறைவா இறைவா. தெய்வத்தின் முகம்
உனை தேடுவே தங்கத்தில் முழுமெடுத்து சந்தனத்தில் இடமெடுத்து அங்கே இருந்து வந்திருக்கும் மலரோ நீ பல நேரம் கொஞ்சம் உயிரோ தெய்வத்தின் முகமெடுத்து தேவர் என்ற பெயரெடுத்து உயிரே வந்துவிட்ட தலைவா உள் புகழை என்று பாடுகின்ற இறைவா உள் புகழை என்று பாடுகின்ற இறைவா ரொம்ப ஆசை மனுஷனுக்கு ஆசை இருக்கக்கூடாது எந்த மேடையில் நினைக்காத ஒரு ஆசை நல்லா பாடணும் எப்படியாவது அன்பளிப்பு வாங்க முடியாது நினைக்கிறானா அங்கேதான் அம்பாள் ஆப்பு வைப்பான் ஆமா ஓடி ஓடி திரிந்தாலும் உட்கார்ந்து பண்ணாலும் ஒட்டு நிற்பார் ஆனா இருந்தாலும் இன்று இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற இறைவன் கட்டளை யாராலும் மாற்ற முடியாது இருந்தாலும் ஏதோ பெண்ணாகப்பட்டவன் கழகத்திற்கான வழியை கூறுகின்றாரே என்ன சப்தமாக இருக்கக்கூடும் உள்ள ஒரு நாடகம் நடந்துட்டு எங்க அப்பா சித்தப்பை கருப்பையா இருக்காரு சும்மா இருக்க மாட்டாரு நான் பாட்டு பவுடர் போட்டு இருந்தேன் பக்கத்துல உட்காந்து 10 ராகத்தை சொன்னாரு அப்பவே எனக்கு அடைச்சிருச்சு எப்படி பக்கத்துல உட்காந்து 10 ராகத்தை பாடினார் எங்க சித்தப்பை கருப்பையா அப்பவே என் தொண்டை பிடிச்சிருச்சு என்ன ஆப்பூருக்கு வந்தாவே கை காலம் நடக்கணும் என்னங்க எங்க அப்பு பாலுச்சாமி பாவலர் எங்களுக்கெல்லாம் குலதெய்வமா விளங்கி நீங்க ஒவ்வொருவரும் நாடகத்தில் நடிச்சு சொத்து சாப்பிடணும்னா ஒரு காரணம் கமரி சங்கத்துல உட்கார வச்சு எங்களை எல்லாம் எங்க அண்ணன் விடுவையிடங்கோ ராமதாஸ் ஏன் சொல்ல கணக்கு சொல்ல முடியாது எத்தனையோ அவர்களுக்கு இந்த ஆப்பனூர் கிராமத்துக்கு சாப்பாடு போடுது காரணம் என்ன அவர் தொற்று வைச்சதா புண்ணியம் இன்றும் ஏதோ நடித்துக் கொண்டு திரிகின்றோம் ஆனா அவர் போல பாட முடியாது அர்ச்சனை நாடகத்துல பாடினாங்கடா 4:30 கட்டுனா 4:30 5:30 தான் போகும் ஆனா இப்ப உள்ளவர்களுக்கு 5:30 1:30 இறங்க ஆரம்பிச்சு கேட்டான் இந்த கரகரப்பிரியா 4:30 இருக்கு கரகரப்பிரியா 4:30 ஐயோ பாதி முடம்பு ஏகடித்தே பராவரமே 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 ஐயோ பாதி முடம்பு ஏகடித்தே அரிச்சந்திர நாடகம் இதே மேடையில உடையப்பா தேவர்கள் இருந்து 1000 புண்ணியவான்கள் அடித்த இந்த அற்புதமான மேடை எங்க அப்பா சொல்லுவார் ஆப்பனூருக்கு நாடகம் போட்டா பம்பளத்துல இருந்து நடந்து வந்துட்டு போவாங்களாம் 2 நாளைக்கு தங்கி அப்பேற்பட்ட பெருமையான இடம் ஆனா இந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்த உடனே என்ன நினைப்போம் எல்லாருக்கும் குழந்தை எழுதிவிட்ட தாய் அழுவாள் அனைத்து பெண்களும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அதே போல சத்தியகிருத்தி அரிச்சந்திரன் கட்டி பிடிச்சு அழுதா ஆண்கள் எல்லாம் அழுதார்கள் எனக்கு என்னாச்சு பெத்ததகப்பை செத்து கிடைக்க பிள்ளை தண்ணியை போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன் எங்கே எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஒரே ஒரு சின்ன விஷயம் குழந்தை பேர் யாருக்காவது கிடையாதா புத்திர வாக்கியம் ஒன்றை மட்டும் செய்து கொள்ளுங்கள் அரியநாயகி அம்மனும் 7 வாரத்துக்கு ஆணும் பெண்ணும் வேப்பமட்டையை உடிச்சு போட்டு கஷாயம் முடிங்க பெண்ணாகப்பட்டவள் 7 நாளைக்கு உடம்பு முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டும் மாதவிடாய் முடிந்து 8வது நாள் கணவன் மனைவியும் சேர வேண்டும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் எங்கேயும் போகத்தவில்லை அரியநாச்சி அம்மன் கொடுக்கக்கூடிய புத்திர வாக்கியம் அற்புதமான ஒரு காரியம் முன்னோர்கள் ஏட்டில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஏன்னா நம்மலாம் கிழுவ நாட்டில இருந்து வந்தோமா எங்க திருநெல்வேலிக்கு அங்கிட்டு லெமூரியா கண்டம் கன்னியாகுமரிக்கு அடுத்து அடியப்பட்ட கண்டங்கள் அங்கிருந்து வரப்பட்ட சமுதாயம் நாமெல்லாம் இந்த ஆப்பநாடு என்று சொல்லப்பட்ட கிராமம் தான் முதல் கிராமம் இங்கிருந்து பிரிந்தவர்கள் தான் நம் கூட்டம் என்ன ஆனால் அந்த பாண்டிய ஸ்தலம் 14வது ஸ்தலம் 4வது ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய சேத்திரம் இந்த ஊரில் பிறப்பதற்கு ஒருவன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய 4வது பாண்டிய ஸ்தலம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில ஆப்படையார் கோயில் வச்சு அதை 4வது ஸ்தலம் சொல்லிக்கிட்டு வராங்க இதையெல்லாம் இந்த கிராம மக்கள் தொலைதூர பார்வைக்கு கொண்டு சென்று அரசாங்கத்திடம் முறையிட்டு இதுதான் 4வது இடம் இந்த இடத்துக்கு தான் அந்த பெயர் வைக்க வேண்டும் என்று நாமெல்லாம் போராட்ட நிலைக்கு வந்திருக்கின்றோம் அறநிலையத்துறைக்கு லெட்டர் போட்டிருக்கேன் எனது சார்பாக கண்டிப்பாக 2 மாதத்தில் நல்ல தீர்ப்பு வந்துவிடும் காரணம் ஆப்படையார் கோயில் இருக்கப்பட்ட இடம் இந்த ஆப்பனூர் தான் ஒரு ஐயங்கார்
பஞ்சத்தின் காரணமாக கோபத்தால் இங்கிருந்து ஆப்பிள் ஆசனம் செய்து விட்டு எடுத்து விட்டு சென்று விட்டார். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் தெரியாம, புராணம் தெரியாம அதுதான் ஆப்படையார் கோயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆப்பநாடு பகவான் குடியிருக்கக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரம் தான். அப்படிப்பட்ட இந்த கரகரப்பிரிய ராகத்தை பாடும்போது எப்பேற்பட்ட ராகம்? சபுராஜா சபுராஜா யாருடைய கெடுத்தே யாருக்கு துணை போனே பராபரமே ஏது செய்வேன் ஏது செய்வேன் கீழே மட்டும் நல்லா எடுத்துக்கிட்டு விட்டுற. ஒரு மனுஷனுக்கு தொண்டை பிடிச்சிருக்க, மேலேயே நீ பாடணும். நீ எப்ப பார்த்தாலும் கீழே அலசல. நல்ல புத்திசாலியான ஆளுங்க எல்லாம். ஒருத்தர் தவிச்சாண்டா மேல போகும்போது உன்னை பார்த்தா நீ மேல வாங்க, நீ கீழேயே அழைச்சிக்க பரவாயில்ல. ஆனா முறையிலேயே நீ இந்த ஆள் விவரமானத்து இருக்க, நீ பல பேரை கொடுத்து கெட்டுச்சுட்டாங்க. அப்படி நாம அது கரகரப்பிரியாராக நம்ம மாதவண்ணே வந்திருக்காரு. நம்ம கொஞ்சம் அமைச்சு இன்னைக்கு சரியில்லை, நாளைக்கு போட்டுக்கிறலாம். இருந்தாலும் அந்த கரகரப்பிரியாராக சினிமா பாட்டு பாடுறதுக்கு 2 வரியா 100 பாட்டு பாடணும். அதெல்லவோ வலிமை நாடகம் கிடையாது. இந்த கரகரப்பிரியாராக குடி நாடகம் ஒரு மயுடன் திருமணம் நினைக்கின்ற உத்தமன் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமிலே முருகா 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 முருகா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவுகளவாமி வேண்டும் உறவுகளவாமை வேண்டும். பெருமையுடன் இடதுமுகம் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்த வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானவை பிடியாதிருக்க வேண்டும். இது கரகரப்பிரியாராக வேத பாடனா நம்ம ஆளுகளுக்கு மண்டை கட்டிடும். அதே வேற மாதிரி போட்டேன். தானா வந்த சந்தனமே ஒரு சம்மதமே வேறாலும் பறிக்காது மல்லிகை தொட்டமே யாராலும் பாடாத மங்களதாகவே. இது வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்களதாகவே. தேவர் என்ற
பச்சை கிளி இருந்தாலும் அற்புதமான பெண்ணாகப்பட்டவர் காவலி வருகின்றார். பெருந்தேருக்கு நிறைக்கொண்டபடியவர்கள், மொழியான பறிக்கவர்கள், அறுவடுத்த கொள்பவர்கள், பழமொழியும் கொடுத்தவர்கள், மும்முதற்கு வித்தவர்கள், வித்தின்று விளைந்த வரமானந்தத்தில் உள்ளவர்கள், மலையத்துவஜர் பெற்ற மகளே வருக வருக என்று அன்னை மீனாட்சி போல் இந்த சுந்தரவல்லி விளையாடுகின்ற அழகை பார்த்தார். அழடா பேரின்பத்தை தரக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார். தேவலகமாக இருந்தாலும் மாசர பொண்ணை வடமுருவத்தை காசரவரியை கருமைத்தேனை அமுதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னம் போல் நடனம் புரிகின்ற மாதவி பார்த்தார். ஒரு தங்கரதத்தில் அன்னவளை கொண்டு சென்றார். ஒரு தங்கரதத்தில் அன்னவளை கொண்டு சென்றார். ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. சொந்தமாக வழங்கக்கூடிய அன்னவளை பார்த்து நற்கலக்கத்துக்காக வழியை தரக்கூடிய காலம் வந்துவிட்டது. இருந்தாலும் அன்னவளை பார்த்தா அதிசய ராகம் போல் இருக்கின்றாளே. அன்பை பிடித்த சொந்த பந்தங்கள் அனைவருக்கும், ஐயாவுடைய குடும்பத்தவர்களுக்கும் எனது சார்பும் என் குடும்பத்தின் சார்பும் நன்றி என்று கலந்த வணக்கம். ராகங்கள் 16 என்று பார்க்கிறோம். அதிசய ராகமாக இருக்கின்றால் இந்த பெண்ணாகப்பட்டவன். அவள்
யோகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அனுபராகம் வருகின்றார் சுந்தர நிறைந்ததும் பொன்சிறந்த வங்கியவள் இந்த உலகிற்கு என்பதார் சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த வங்கியவள் இந்த உலகிற்கு என்பதார் சுந்தரம் என்பதும் உலகில் வங்கியவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் வருகின்றான் அவன் யார் என்று பார்க்கலாம். ஓம் நம நாராயண.